நீலகிரி மாவட்டம். வனங்களும் சோலைகளும் பசுமையாக காட்சி தரும் மலைகளின் அரசி நீலமலை என்று வர்ணிக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதிகளில் அதிகளவு வனங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த வனங்கள் பகுதியிலே அதிகமான வனவிலங்குகள், யானைகள், சிறுத்தை புலி, புலி, கரடி, மான்கள், காட்டெருமை, பன்றி என்று பல்வேறு வனவிலங்குகள் இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிறது. காட்டிலே கிடைக்கின்ற உணவுகளை உண்டு உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வனவிலங்குகள் சில வேளைகளிலே ஊருக்குள்ளும் வருவதுண்டு. ஊருக்குள் வந்து மக்களுக்கு தொல்லை தருவதும் உண்டு. தொல்லை தருவது மட்டும் அல்லாமல் மக்கள் வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, ஏன் நாயை கூட அது களவாடி பிடித்து சென்று தனக்கு உணவாக்க ஆக்கிக் கொள்ளுகிறது. சில வேளைகளில் மனிதர்களையும் தாக்கச் செய்கிறது என்பது இந்த பகுதியிலே காட்டை ஒற்றி தேயிலை தோட்டங்கள், விவசாய நிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையாகவும் எண்ணமாகவும் இருந்து வருகிறது. இதை போல கூடலூர் வனக்கோட்டம், கூடலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சேமுண்டி பகுதியில் ஒரு வீட்டில் சிறுத்தை ஒன்று பதுங்கியிருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இயக்குனர் வன பாதுகாவலர் முதுமலை புலிகளின் காப்பகம் அவர்களின் உத்தரவுப்படி மாவட்ட வன அலுவலர் கூடலூர் வனக்கோட்டம் அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் உதவி வன பாதுகாவலர் கூடலூர் வனக்கோட்டம் மற்றும் உதவி வன பாதுகாவலர் பயிற்சி கூடலூர் வனக்கோட்டம் அவர்களின் மேற்பார்வையில் வீட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தை முதுமலை புலிகளின் காப்பகம் வனக்கோட்டத்திற்கு பிடித்து சென்று விடப்பட்டதாக தெரிவித்தார்கள். இந்த வீட்டிலே பதுங்கியிருந்த இந்த புலியை மயக்க ஊசி செலுத்தி அதற்கு துன்பம் தராமலும் மக்களுக்கு இடையூறுகளை தராமலும் வனத்துறை அதிகாரிகள் இந்த புலியை பிடித்தது மிகவும் சிறப்புக்குரியது என்று தெரிவித்தார்கள். கால்நடை உதவி மருத்துவர் மயக்க மருந்தை செலுத்தி சிறுத்தையை நல்ல நிலையிலே பிடித்தார் என்றும், பிடித்த சிறுத்தையை சிறுகூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட காங்கிரஸ் மட்டம் என்று சொல்லுகின்ற பகுதியிலே மருத்துவ குழுவினர் முன்னணியில் நல்ல நிலையில் இந்த சிறுத்தையை விடப்பட்டது என்றும் தெரிவித்தார்கள். இந்த கூண்டிலே அடைத்து சென்று அந்த காங்கிரஸ் மட்டம் என்று சொல்லப்படுகின்ற சிறுகூர் வனக்கோட்டத்திற்கு காடுகளிலே விடுகின்ற போது அந்த சிறுத்தை புலி பாய்ந்து இறங்குகிறது. இறந்து அது அந்த காடுகளை சுற்றி முற்றி பார்க்கிறது. பார்த்து காட்டுக்குள்ளே ஓடுகின்ற காட்சியும் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து இதனை நமது நகர்வள பகுதிக்காக தந்திருக்கிறார்.
வனவிலங்குகள் சில வேளைகளிலே இதுபோல இடையூறுகளை தந்துவிடுகிறது என்பது உண்மைக்கு ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வனவிலங்குகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் அது அடர்ந்த காட்டுகளிலே விடுவது ஒரு சிறப்பு என்று மக்கள் தெரிவித்தார்கள் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.